லாஸ்ட் என்ன பார்த்தோம்? எட்டி கரண்ட் சார். நம்ம ஏசி கரண்ட்ல என்ன பார்த்தோம் லாஸ்டா? எட்டி கரண்ட் சார். எட்டி கரண்ட்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துட்டோம் இல்லையா? எஸ் சார். எஸ் சார். Next lesson, electromagnetic waves, EM waves. மின்காந்த அலைகள். ஃபர்ஸ்ட் இந்த லெசன்ல மின்காந்த அலைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தெரிய வேண்டியிருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ஸ். இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். சார் இது எங்க சார் ப்ரொடியூஸ் ஆகும்? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் என்றது என்ன சார்? நம்ம நார்மலா ஒரு ஒயர் ஒரு பாசிட்டிவ்ல இருந்து நல்ல நம்ம நார்மலா பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு செல்லக்கூடிய எலக்ட்ரானால் உருவாகக்கூடிய மின்னோட்டம், எலக்ட்ரானால் உருவாகக்கூடிய கரண்ட் என்ன அப்படின்னு சொன்னா கடத்தும் கரண்ட், கடத்தும் மின்னோட்டம் சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னன்னா கண்டக்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டக்ஷன் கரண்ட் எதனால ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப எலக்ட்ரான் மூவ் ஆகினாதான் நம்மளுக்கு ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அது கண்டக்ஷன் கரண்ட். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ன்றது என்ன சார்? அப்ப அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை வந்து யாரு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கிறதுனா மேக்ஸ்வெல் கண்டுபிடிக்கிறது. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு டவுட். கெப்பாசிட்டர், பேரலல் பிளேட்ஸ், இணைத்தட்டு, ஒரு மின்தேக்கியை ஒரு மின்புலத்தில் இணைக்கப்படும் பொழுது ஒரு மின்தேக்கியை மின்புலத்தில் இணைக்கப்படும் பொழுது பாருங்க, நல்லா கவனிச்சுக்கங்க, இங்க ஒரு கரண்ட் போகும். இந்த கரண்ட் எதனால உருவாகுது அப்படின்னு சொன்னா மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான், பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் கரண்ட் போகுது. ஓகே. ஆனா அவருக்கு ஒரு டவுட், கரண்ட் கண்டிப்பா ஏதாவது ஒரு பக்கத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு உந்துதல் இருந்தாதான் எலக்ட்ரான்ஸ் போகும். ஆனா இணைத்தட்டு மின்தேக்கி பார்த்தீங்கன்னா கேப் இருக்கு. ஆனா அந்த கேப்பை மீறி அப்புறம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது வெளியில ஒரு கரண்ட் வரும். ஆமா தானே? கரெக்ட் தானே? அப்ப அந்த கேப்ல எலக்ட்ரான் போகுமா சார்? அப்ப அந்த கேப்ல மின்னோட்டம் இருக்குமா? ஆனா கான்செப்ட், அந்த கேப்ல மின்னோட்டம் பாய்ந்து வந்தாதான் கண்டிப்பா வெளியில ஒரு மின்னோட்டம் உருவாகும். அப்ப அந்த கேப்ல கண்டிப்பா ஒரு மின்னோட்டம் பாய்ஞ்சு இருக்கு.
அதுல ஒரு டவுட். அப்ப இந்த கேப்ல எப்படி நம்ம வந்து இங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு ரிவர் இருக்கு, இங்க ஒரு ரிவர் இருக்கு. இங்க இருந்து நீ இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பாலம் போட்டா மேல போலாம். இல்ல நீ ஸ்விம் பண்ணி போலாம். ஆனா இத தாண்டிட்டு போக முடியுமா? ஆனா அது மாதிரிதான் இங்க நடந்தது. அப்ப கண்டிப்பா இந்த ரிவருக்குள்ள நீ ஏதோ ஒண்ணு செஞ்சிரு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஏதோ ஒரு சம்திங் இந்த வேலை வந்து செஞ்சதுனால இந்த பக்கம் வந்து இங்க போகுது. அப்ப எலக்ட்ரான் கண்டிப்பா கெப்பாசிட்டர்ல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப அடுத்தது கெப்பாசிட்டர்ல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. எதனா டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. அப்ப இந்த கெப்பாசிட்டர் வழியாக ஒரு மின்னோட்டம் பாய்கின்ற மின்னோட்டத்துக்கு நேம் தான் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மின்தேக்கியின் வழியாக கரண்ட் ஃப்ளோஸ். ஆனா கரண்ட் இதுக்குள்ள இருக்கும். ஃப்ளோஸ் த்ரூ த கெப்பாசிட்டர். அதுக்கு பேர் தான் என்ன கரண்ட் அப்படின்னு சொன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். அப்புறமா ஒரு சின்ன அப்போ வந்து சும்மா ஒரு ஏரியா எடுக்கிறாரு. அப்ப இங்க போகும் பொழுது கண்டக்ஷன் கரண்ட் இருக்கு. ஆனா இந்த கண்டக்ஷன் கரண்ட் கண்டிப்பா இந்த கேப்புக்குள்ள போக முடியாது. ஆனா இந்த கண்டக்ஷன் கரண்ட் வெளியில வந்து கண்டக்ஷன் கரண்டா வெளியில வருது. ஆனா இந்த கேப்புக்குள்ள போக முடியாத ஒரு கரண்ட் ஏதோ ஒரு நிகழ்வை ஏற்படுத்துகிறது. அந்த நிகழ்வின் காரணமாக ஒரு கரண்ட் வந்து கெப்பாசிட்டர் மின்தேக்கியில உருவாகிற கரண்ட் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அங்க என்ன நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கும்? அப்ப அந்த நிகழ்வு என்ன நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட சேஞ்ச் பண்ணிருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு அதாவது வந்து மின்புலத்தின் மாறுபாட்டின் காரணமாக ஒரு மின்னோட்டம் உருவாகுகிறது. அந்த மின்னோட்டத்திற்கு நேம் தான் என்னன்னு சொன்னா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். அப்ப இந்த கெப்பாசிட்டர்ல கண்டிப்பா எலக்ட்ரான் வந்து பாருங்க, இது கெப்பாசிட்டர்ல கண்டிப்பா எலக்ட்ரான் மூவ் ஆகுது. ஏன்னா கேப் இருக்குது. அப்ப எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுனால உருவாச்சுன்னா அது கண்டக்ஷன் கரண்ட் ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இந்த கேப்ல எலக்ட்ரான் மூவ் ஆகாது. ஆனா எலக்ட்ரான் மூவ் ஆகாத பொழுதும் ஒரு கரண்ட் உருவாகுது. அப்ப அந்த கரண்ட் என்ன கரண்ட்? டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட்னு சொல்லிட்டாங்க. எதனால அது டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட்னு சொல்றாங்க? எதனால இந்த கரண்ட் உருவாகுது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது. இப்ப இது நான் அப்படியே ப்ரூவ் பண்றேன் பாருங்க. இது வந்து எப்படின்றது. அப்ப parallel பிளேட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு சொன்னா E is equal to sigma by epsilon. சிக்மாவை என்னன்னு எழுதுறேன் அப்படின்னு சொன்னா Q by A ன்னு எழுதுறேன். அப்ப Q by A epsilon. அப்ப அடுத்தது இதை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? எதனால இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் உருவாகுது அப்படின்னு சொன்னா மின்புலம் மாறுபடுவதன் மூலமாக ஒரு மின்னோட்டம் உருவாகுது. அந்த உருவாகிற மின்னோட்டம் தான் என்ன சொன்னா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். டியூ டு த சேஞ்சஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தி டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். அப்ப உடனே என்ன பண்றேன்? dE by dt is equal to 1 by epsilon naught A into dQ by dt. அப்ப dQ by dt அப்ப changing of electric field. நல்லா பாருங்க, changing of electric field produce the electric current வந்து என்னன்னா displacement current.
அப்ப displacement current is equal to epsilon naught A into dE divided by dt. இது ஒரு ஃபார்முலா. இத கொஞ்சம் மாடிஃபை பண்றோம் பாருங்க. ID is equal to epsilon naught இங்கே எடுத்துக்கிறேன். அப்ப d by dt of E into A. யாராவது சொல்ல முடியுமா E into A என்னன்றது? தெரியுமா தெரியாதா? Pi, sir. Pi. Good. Super. Therefore, ID current is equal to epsilon naught due to changing of electric field divided by dt. That's all. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? சொல்ல முடியுமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் என்னதுப்பா? இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்னன்னு சொல்லுங்க பாலா. ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. எங்க உருவாகும்? மின்தேக்கியில சார். ஓகே குட். யாரோ ஒருத்தராத ஆன்சர் பண்ணி சூப்பர். மின்தேக்கில இருக்கு. எப்படி உருவாகுச்சு? மின்தேக்கியின் வழியா மின்னோட்டம் பாயிறது சார். மின்தேக்கின் வழியாக மின்னோட்டம் பாயிறதா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னு சொல்றோம். ஆனா மின்தேக்கியின் வழியாக எலக்ட்ரான் போறதில்லன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப அங்க என்ன மாறுபடுகின்றது? எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுபடுவதன் மூலமாக கிடைக்கின்ற மின்னோட்டம் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். நல்ல ஞாபகம் வச்சு. 1 மார்க் கொஸ்டின். எலக்ட்ரானால் மாறுபடுகின்ற மின்னோட்டம் என்னது அப்படின்னு சொன்னா கண்டக்ஷன், அது கடத்தும் மின்னோட்டம். ஆனா அங்க மின்தேக்கில அந்த மின்னோட்டத்திற்கு கண்டிப்பா சான்சஸ் இல்லை. அப்ப அந்த மின்தேக்கின் வழியாக இங்க பாருங்க மின்புல பாயம் மாறுபடுகின்ற விதத்தினால ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா இது கண்டக்ஷன் கரண்ட்டை விட ரொம்ப 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 கம்மியா இருக்கிறதுனால நம்ம நடைமுறையில என்ன சொல்லுவோம், மின்தேக்கில இருக்கக்கூடிய கரண்ட் ஐன்னு நம்ம சொல்லிட்டு போவோம். ஆனா மின்தேக்கில இருக்கக்கூடிய கரண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் இருக்கு, நம்ம செலுத்தக்கூடிய மின்னோட்டமும் இருக்கு. அப்ப இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்ப ஒவ்வொன்றா நம்ம சொல்றோம் பாருங்க, ஒவ்வொரு கான்செப்டா. ஃபர்ஸ்ட் ஒன் ஆம்பியர் சர்க்யூட் லா. ஃபர்ஸ்ட் ஆம்பியர்ஸ் லா இந்த இவருடைய யாருடைய மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். இது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை கொஞ்சம் கரெக்ட் பண்றாரு பாத்துங்க. எப்படி கரெக்ட் பண்றான்னு பாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆம்பியர்ஸ் லா. நம்ம ஏற்கனவே படிச்சது ஆம்பியர் சர்க்யூட் லா. என்னது அப்படின்னு சொன்னா closed integral of P dot dl is equal to mu naught I அப்படின்னு படிச்சிருக்கீங்க தானே ஆம்பியர் சர்க்யூட் லா? படிச்சிருக்கீங்களா இல்லையாடா? ஒரு மூடிய பரப்பு ஆம்பியர் சர்க்யூட் லா. இவர் என்ன பண்றாரு, இந்த ஆம்பியர் இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்றாரு மின்தேக்கியின் வழியாக செல்லும் பொழுது. அது எப்படி பண்றாரு பாருங்க. அப்படியே கொஞ்சம் மின்தேக்கின் வழியாக செல்லும் பொழுது B dot dl is equal to mu naught I plus ID current. அவ்வளவுதான். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை சேர்த்துட்டோம். புரிஞ்சுதாடா?
இது நார்மலா ஆம்பியர் கண்டுபிடிச்சது. அதாவது இது எதனால உருவாகுது? கண்டக்ஷன் கரண்டால. ஆனா மேக்ஸ்வெல் சொன்னதுக்கு அப்புறமா அந்த மின்தேக்கியின் வழியாக என்ன கரண்ட் சார் போகும் அப்படின்னு சொன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் போகாது. அது மட்டும் போகாது, அது கூட ஒரு மின்னோட்டமும் சேர்ந்து போகுது. தம்பிகளை கவனிச்சிட்டு இருக்கீங்களா? எஸ் சார். புரியல அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். எக்ஸாம் டைம்ல நீங்க புரியல அப்படின்னா இதுக்கு மேல வந்து கிளியரா சொல்லி தர முடியாது. நல்லா பாத்துங்க, இது 1 மார்க் பேசில ஒவ்வொரு பாயிண்ட்டை நான் சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் போன டைம் எக்ஸாம் வந்து நல்லா எழுதுனீங்க சொல்லும் போல இஎம்ஐ? இஎம்ஐ எத்தனை பேர் எழுதுனீங்க? ஈஸியா இருந்ததுன்னு சொல்றீங்க. யாராவது ஒருத்தர் ஈஸியா இருக்குன்னு சொல்றீங்க சார். 25 கொஸ்டின்ல நான் 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டேன் சார் அப்படின்றவங்க யாரா இருக்கீங்களா? இஎம்ஐ டஃபா இருக்குதுன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லையா? எழுதுனீங்களா இல்லையா? எஸ் சார். ஓகே, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல முடியாது. அது மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. டைரக்டா நான் என்ன டீச் பண்ணோம் அதே தான் நான் இது பண்ணேன். அப்படி எதனா என்னது கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு அந்த 25 கொஸ்டின் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரே ஒரு எதுவுமே இல்லை அதுல, அந்த கொஸ்டின்ஸ்ல எதுவுமே இல்லை. இருக்கிற ஃபார்ம் அப்படியே ஃபார்முலா கொடுத்து எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். நீங்க படிக்கிறத நான் டீச் பண்ணும்பொழுது கவனிக்கிறது இல்லை, அதனாலதான் இப்ப பிரச்சனை. ஓகே, ஆம்பியர்ஸ் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. ஆம்பியர்னுடைய சர்க்கியூட் லா வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் ஐ. இது க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி டாட் டிஎல். அவர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணார், அது கூட என்ன சேர்த்திருக்காருன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அப்ப பார்த்தோன்னா therefore we can write this as closed integral of b dot dl is equal to mu naught times of I plus epsilon naught d pi e divided by dt. எழுதிக்கலாமா? இங்க பை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான். என்னது? E into E. அவ்வளவுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. 1 மார்க் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தின் காரணமாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. இந்த பாதிப்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு முக்கியமான கரண்ட் எலக்ட்ரானால உருவாகக்கூடிய கரண்டால தான் நம்மளுக்கு பாதிப்பு இருக்கு. ஆனா மின்புலம் மாறுவதன் மூலமாக கிடைக்கின்ற இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் கண்டிப்பா அதனால நம்மளுக்கு பாதிப்பும் இல்லை, அதனால எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இது கன்சிடர் பண்ண மாட்டோம். இது எதுக்காக கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொன்னா மின்தேக்கி வந்து இப்படி இருக்கக்கூடிய மின்தேக்கி இந்த கேப்ல மின்னோட்டம் பாயறதுக்கான ஒரு ரீசன் கிடைச்சிருச்சு. இந்த கேப்ல எலக்ட்ரான் போகாதுன்றதுக்கு ஒரு கிடைச்சிருச்சு. அந்த எலக்ட்ரான் போகாம எப்படி மின்னோட்டம் உருவாகுதுன்றதுக்கு ரீசன் கிடைச்சிருச்சு. அதான் அந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா மேக்ஸ்வெல் வந்து ஒரு சில ஈக்குவேஷன் கொடுத்திருக்காரு. இது 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க ஈக்குவேஷன்லாம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். இந்த மேக்ஸ்வெல் என்ன சார் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னா ஒரு சார்ஜ்
முடுக்குவதன் மூலமாக ஒரு சார்ஜ முடுக்குவதன் மூலமாக லைட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றார். அதுதான் என்ன வேவ் அப்படின்னு சொன்னா இஎம் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். இதை பத்தி நம்ம அப்புறம் பேசுறோம். அப்ப இவர் யாரை எதை பத்தி டிஸ்கிரைப் பண்ண போறாருன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா டிஸ்கஸ் பண்றாரு. அப்ப ஒரு மின்னூட்டத்தை முடுக்குவதன் மூலமாக ஒரு வேவ் கிடைக்குது. அதுதான் வந்து என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஃபர்ஸ்ட் அவர் இதை ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன எடுத்துக்கிறாருன்னு பாருங்க. காஸ் லா எடுத்துக்கிறார். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எந்த லா எடுத்திருக்காங்கன்னா காஸ் லா எடுத்திருக்காரு. காஸ் லானா என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? காஸ் விதி ஃபார்முலா Pi equal to closed integral of E dt dA, sir. Pi is equal to closed integral of E ds is equal to Q by epsilon naught. Correcta? Okay. Second, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு காஸ் லா எடுத்துக்கிட்டாரு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அதே மாதிரி காஸ் லா தான் எடுத்துக்கிறப்ப காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மேக்னட்டிசத்துக்கு சொல்லியிருக்காரு. closed integral of B dot dA area is equal to 0. மூணாவது ஒரு லா எடுத்துக்கிறாரு. யாருடைய லா எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா இங்க வந்து ஒரு மின்புலம் மாறுபடுகின்றது. அப்ப மின்புலம் மாறுபடுகின்றது அப்படின்னு சொன்னாவே என்னன்னா ஃபாரடேஸ் லா. அடுத்தது என்ன பண்றாரு? ஃபாரடேஸ் லா எடுத்துக்கிறாரு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் EMI. அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். therefore closed integral of E dot dl is equal to minus d pi divided by dt. லாஸ்டா ஆம்பியர்ஸ் லா எடுத்துக்கிறார். ஆம்பியர்ஸ் மாடிஃபை பண்ண ஒரு லா எடுத்துக்கிறார். ஓகேப்பா. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா மியூ நாட்டு ஐ பிளஸ் ஐடின்னு எடுத்துக்கோம். ஓகே. இப்ப எத்தனை லாஸ் அவர் கன்சிடர் பண்ணியிருக்காரு, எத்தனை ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணியிருக்காரு பாருங்க. காஸ் லாவுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், காஸ் லாவுடைய மேக்னட்டிசம், ஃபாரடேஸ் லா, ஆம்பியர்ஸ் லா, இந்த 4 லாவையும் கம்பைன் பண்ணி ஒரு தியரிட்டிக்கல் பார்ட் எழுதும் பொழுது அவர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் என்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றார். தியரிட்டிக்கலா தான் சொல்றாரு, எக்ஸ்பெரிமெண்டலா சொல்லல. ஓகேவா? அப்ப இந்த 4 ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி ஒரு டெரிவேஷன் சால்வ் பண்ற, அந்த டெரிவேஷன் போடும் பொழுது அவருக்கு ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றார். என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்ப சார், எந்த டேட்ல சார் அப்படின்னு சொன்னா 1865 என்ற ஒரு இயர்ல வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து என்ன சொல்றாரு, தியரிட்டிக்கலா சொல்றாரு. இது அப்படியே அந்த தியரிட்டிக்கல் பார்ட்டை எடுத்துக்கிட்டு
1887 ஹெட்ஸ் என்பவர் பிராக்டிகல் எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்றாரு. மேக்ஸ்வெல் தியரிட்டிக்கலா சொன்னது இந்த 4 ஈக்குவேஷனையும் வச்சு தியரிட்டிக்கலா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா நடைமுறையில நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்பயுமே எப்படி இருக்கும், எதிர்ப்பு தூரமாக இருக்கும். இட் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஆனா தியரிட்டிக்கலா சொல்றது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கம்பைன் பண்ணீங்கன்னா ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அந்த வேவ் என்னன்னா நார்மலா அதுக்கு நேம் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா லைட். அந்த தியரிட்டிக்கல் பார்ட்டை வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்டா யாருன்னா ஹெட்ஸ் என்பவர் 1887 எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்றாரு. அதுல எவ்வளவு அலைநீளத்துல அவர் உருவாக்குறார் அப்படின்னு சொன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர் என்ற அலைநீளத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை உருவாக்குறார். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் 7 years ஏழு வருடத்திற்கு அப்புறமா ஜேசி போஸ் என்றவர் என்பது என்னன்னா ஒரு அவரும் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை ப்ரொடியூஸ் பண்றாரு. எவ்வளவு ரேஞ்சில் பாத்தீங்கன்னா அவருடைய ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னு சொன்னா வேவ் லென்த்தோட ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 5 millimeter to 25 millimeter கண்டுபிடிக்கிறார். நல்லா பாருங்க, எட்ஸ் 6 மீட்டர் கண்டுபிடிச்சு ஜேசி போஸ் இதெல்லாம் கான்செப்டை எடுத்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை கண்டுபிடிக்கிறாரு. அவர் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 5 millimeter to 25 millimeter. இதுக்கு அப்புறமா ஜேசி போஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா 1896 மார்க்கோனி இவர் என்ன பண்ணிருக்காரு, மார்க்கோனி இவங்க கண்டுபிடிச்சத என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்பர் பண்றாரு. ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு ஃபியூ கிலோமீட்டர் அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு, இந்த அலை நீளத்தை கொண்ட ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை கண்டுபிடிச்சு அதை வந்து என்ன பண்றாரு ஒரு ஃபியூ கிலோமீட்டருக்கு தொலைவுல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்பர் பண்றாரு. இப்பதான் நம்மளுக்கு இப்ப நம்ம செல்போன்ல யூஸ் பண்ணோம் இல்லையா, இவரு தான் முதுகெலும்பே. டிரான்ஸ்மிட் பண்ணி லாஸ்ட்ல சக்சீட் பண்றாரு. அந்த சக்சீட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றாருன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மெசேஜை டிரான்ஸ்பர் பண்றாங்க. அப்ப நம்ம இப்ப யூஸ் பண்ணக்கூடிய செல்லுலார் போன்ல என்ன பண்றோம், நம்ம பேசக்கூடிய வாய்ஸை வந்து லைட்டா கன்வெர்ட் பண்ணி எங்க சேட்டலைட் கம்யூனிகேஷன் வரைக்கும் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த முதுகெலும்பு மார்க்கோனி. இந்த மார்க்கோனி யாருடைய கான்செப்ட் வச்சு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னா மேக்ஸ்வெல்லுடைய தியரிட்டிக்கல் கான்செப்ட் வச்சு கண்டுபிடிச்சார். ஏதாவது டவுட் இருக்கா? No sir. No sir. ஒரு மெசேஜ் எப்படி சார் மெசேஜ் அப்படின்னு சொன்னா இங்க ஃபியூ கிலோமீட்டர் இங்க இருந்து மைக்ல பேசுறாரு, எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாம அத லைட் வடிவத்துல வெளியில அனுப்பி ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறமா அங்க ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்காரு, அந்த ஸ்பீக்கர்ல கேட்குது. அப்படின்னா என்ன மீனிங், அப்ப லைட்டை வந்து சக்சீட் பண்ணிட்டார் யாரு, மார்க்கோனி. ஓகே, இவ்வளவுதான்பா கான்செப்ட். அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முக்கியமானது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆம்பியர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாரு.
அப்புறம் மேக்ஸ்வெல் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டாரு. அப்ப என்ன ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுது. இது ரெண்டுத்தையும் கம்பைன் அப்ப இங்க ஏதோ நடந்திருக்கும்போது கம்பைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கான்செப்டை எடுத்துட்டு 4 ஈக்குவேஷன் எடுக்கிறாரு. எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு காஸ் விதியிலிருந்து எடுத்துக்கிறாரு. ஃபாரடேஸ் லால இருந்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச் எடுத்துக்கிறாரு. ஆம்பியர்ஸ் லா 4 லாவையும் கம்பைன் பண்ணும் பொழுது அவருக்கு தியரிட்டிக்கலா ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிச்சு. இஎம் வேவை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்லிட்டாரு. தியரிட்டிக்கலா சொன்னதை எக்ஸ்பெரிமெண்டலா ஹெட்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டாரு. எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ண ஹெட்ஸனுடைய இதை எடுத்து ஜேசி போஸ் இன்னொரு வேவை அலைநிலத்துல உருவாக்குறாரு. இவங்களுடைய எல்லா கான்செப்டையும் எடுத்துட்டு மார்க்கோனி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த அலைநிலத்தை என்ன எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் என்ன பண்றாருன்னா டிரான்ஸ்மிட் பண்றாரு, சக்சீட் பண்ணிட்டார். இப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்னன்றது அப்படியே பார்த்தலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்னு சேராது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்னு சேரும் பொழுது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆற்றலை வெளியிடுகிறது. அந்த பிரம்மாண்டமான ஆற்றல் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அப்ப என்னென்ன சார் எலக்ட்ரிக் ஃபீல்டு அவரு கொடுக்கிறாரு? இஎக்ஸ் இந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கிறாரு. எவ்வளவு அப்படின்னு சொல்லி எக்ஸ் டைரக்ஷன்ல போகுது. இ நாட் சைன் kz மைனஸ் ஒமேகா டி. இஒய்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு y டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப பிஒய்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. பி நாட் சைன் kz மைனஸ் ஒமேகா டி. இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு கொடுக்கும் பொழுது எனக்கு ஒரு அலை வடிவத்துல செல்கிறது. ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணும் பொழுது இதை எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்திருக்கேன். இது என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது y டைரக்ஷன், இது x டைரக்ஷன். இல்ல இவங்களுடைய இது கான்செப்ட் x டைரக்ஷன், z டைரக்ஷன். அப்ப x டைரக்ஷன்ல என்ன இருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. y டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இது ரெண்டும் கம்பைன் ஆயிட்டு z டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அவ்வளவுதான். அப்ப இது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப்பையும் பாருங்க ரெண்டும் ஒன்னாவே சேராது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு y டைரக்ஷன்ல மாறுபடுகிறது, மேக்னெட்டிக் ஃபீல்டு x டைரக்ஷன்ல மாறுபடுகிறது. இரண்டும் ஒன்று சேர்ந்து z டைரக்ஷன்ல செல்கின்ற ஒரு நிகழ்வு z டைரக்ஷன்ல செல்கின்றது. அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அதனாலதான் பாருங்க எக்ஸ் இங்க எக்ஸ் கொடுத்திருப்போம், இங்க இசட்னு கொடுத்திருப்போம். அப்ப கேனா என்ன சார்? இப்ப கேனுடைய வேல்யூ என்னன்னா கே இஸ் ஈக்குவல் டு 2π/λ. மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஒமேகானா உனக்கு தெரியும். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. யாராவது ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்க போனா இ நாட்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் கரெக்டா சொல்லலாம். இ நாட்னா என்னது? மின்புலம் சார். இ நாட் மின்புலம். கரெக்ட் தான். கரெக்டான பாயிண்ட் சொல்லுங்க. படிச்சிருந்தீங்கன்னா சொல்லிருக்கலாம். NBA ஒமேகா சார். E நாட் சூப்பர்மா. E நாட் இஸ் ஈக்குவல் டு NBA ஒமேகா. சூப்பர், கரெக்ட் தான்மா. அதுக்கு நேம் என்னது?
வீச்சு தானே, ஆம்ப்ளிடியூடா? Yes, sir. ஓகே, அதெல்லாம் மறந்துடாதீங்க. பெரும மின்னோட்டம், மின்புலம். அந்த பெரும மின்புலத்துல ஒரு பாயிண்ட் கரெக்டான ஒரு ஃபார்முலா சொன்னீங்க. E0 is equal to NBA ஒமேகா. பாத்துக்கும்பா. ஒமேகா is equal to 2 pi f. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? Yes, sir. ஓகே. அதான் வந்து எனக்கு என்னன்னா ஒரு பிரச்சனை, ஃபர்ஸ்ட் என்டர் ஆயிடுறீங்க. 27 29 மெம்பர்ஸ் என்டர் ஆயிடுறீங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க எதுக்கு உள்ள என்டர் ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியல. 27 29 மெம்பர்ஸ் என்டர் ஆயிடுறீங்க. திடீர்னு கிளாஸ் எடுக்கும்போது ஒவ்வொருத்தரா வெளியில போயிட்டே இருக்கீங்க. இதுனா டைம் பாஸுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா? நீங்க பாட்டுக்கு வரீங்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. சில பேர் இருக்காங்க, சில பேர் கிளாஸ்ல கவனிக்க முடியல, பிசிக்ஸ் இது இல்லைன்னா தூக்கி போட்டு வெளியில போயிடணும், வரவே கூடாது. நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வெளியில போகும்போது எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒருத்தர் வெளியில போகும்போது அதை திருப்பி அமைஞ்சிட்டு திருப்பி வருது. உங்களால ஒரு சில டைம் என்ன பண்ணலாம்னா நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஆனா சில மெம்பர்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். அவங்க வந்து பிசிக்ஸ்குள்ள என்டர் ஆகுறாங்க, அவங்க வந்தாவே அது ஒரு பிரச்சனை வந்துடுது. ஒரு 5 நிமிஷம் இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் இருக்காங்க, மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் இருக்காங்க. இருந்துட்டு உடனே டக்குன்னு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. திருப்பி பாரு, இப்போ ஒருத்தர் வந்திருக்கான், திருப்பி அவன் உள்ள வந்தவன் திருப்பி உடனே போகும். அந்த 23 மெம்பர்ஸ் வந்து பர்ஃபெக்டா இருந்துட்டு அவங்க பாட்டு கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த 23 மெம்பர்ஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதுக்கு மேல வரவங்க எல்லாம் வந்து உள்ள கவனிக்கணும்ன்றதெல்லாம் வரல, சும்மா ஏதோ மொபைல்ல வச்சுக்கிட்டு சும்மா இது கான்செப்ட் இது மாதிரி எல்லாம் டீச் பண்ண முடியாது. இப்ப யாருமே, கண்டிப்பா சொல்றேன். இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கும் 12th போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் டீச் பண்ணும் பொழுது மேக்சிமம் 1 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்கன்ற ஒரு பாயிண்ட்டை வந்து லைன் பை லைனா நான் வந்து என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் லைன் பை லைனா நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாமே என்சிஆர்டி புக்ல லைன் பை லைனா இருக்கும், ஒவ்வொரு பாயிண்ட் லைன் பை லைனா இருக்கும். ஆனா அதுல படிச்சா புரியாது. நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட், ஒரு கதை மாதிரி நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை எஃப். இந்த ஒமேகாவை இன்னொரு வடிவத்திலையும் எழுதலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த சின்றது என்ன அப்படின்னு சொன்னா எப்பயுமே எடுத்துக்கோங்க. சின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த லைட். சின்றது வந்து என்னன்னா ஸ்பீட் ஆஃப் த லைட். அப்ப அந்த சியை வந்து நம்ம என்னன்னு எழுதலாம் அப்படின்னு சொன்னா ஒமேகா பை கேன்னு எழுதலாம். மறந்துடாதீங்க ஒரு கான்செப்ட். அப்ப சியை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னா ஒமேகா பை கே. அப்ப ஒமேகாவை என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னா சி இன்டு கே எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. Yes, sir. ஓகே. அடுத்தது இந்த ஸ்பீட் ஆஃப் த லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த ஸ்பீட் ஆஃப் த லைட் அப்படின்னு சொன்னா அந்த லைட்டுக்குள்ள என்னென்ன வேவ்ஸ் இருக்குன்னு நீங்க கரெக்டா சொல்லுங்க போலாம். என்னென்ன அலைகள் இருக்கு அதுக்குள்ள? லைட்டுக்குள்ள எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்க்குள்ள என்ன இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஆமா தானே? கரெக்ட் தானே? Yes, sir. அப்ப ஒரு ஒளி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னா மின்புலமும் இருக்கு, காந்தப்புலமும் இருக்கு. மின்புலமும் காந்தப்புலமும் கம்பைன் ஆகும் பொழுது ஒரு இசட் என்ற டைரக்ஷன்ல போகுது. அப்ப எவ்வளவு ஸ்பீட்ல அந்த மின்காந்த அலைகள்லாம் இனிமேலுக்கு மறந்துருங்க, லைட்டுன்னு நினைச்சுக்கணும். அப்ப அந்த மின்காந்த அலைகள் எவ்வளவு வேகத்துல சார் போகுது அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னா மறந்துடாதீங்க, இது ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னா 1/√of ε0 μ0. பாருங்க, ε0 வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, μ0ன்றது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது பர்மிட்டிவிட்டி, இது பர்மியபிலிட்டி. கரெக்டா புரிஞ்சிருச்சுங்களா? எஸ் சார்.
ஓகே, Yes, sir. திரும்ப இந்த C-யை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா E0 பாருங்க, E0 divided by V0. எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய பெருமத்தை டிவைட் பண்ணோம்னா ஸ்பீட் ஆஃப் த லைட் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா 1/√of μ0 உடைய வேல்யூ எடுத்தோம் அப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த C is equal to, இது ஈஸி பாரு, எப்சிலானுடைய வேல்யூ தெரியும், 8.854 × 10⁻⁻12. கரெக்டா? Yes, sir. μ0 உடைய வேல்யூ தெரியும், 4π × 10⁻⁷. எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பீடு எவ்வளவுனா 10⁻³ × 10⁸ மீட்டர்/செகண்ட். எழுதிக்கலாம் மேடம். இப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எதனா டவுட் இருந்தா கேட்கலாம். இப்ப இந்த லைட் இது ஏர்ல போகும் பொழுது, அதாவது வேகத்துல போகும் பொழுது இதனுடைய ஸ்பீடு, இது ஒரு மீடியத்தின் வழியாக, ஒரு ஊடகத்தின் வழியாக செல்லும் பொழுது என்ன is equal to 1/√of mu into epsilon. இப்ப உனக்கு மியூனா என்னன்னு தெரியும். therefore root of mu is equal to μ0 into μr. μ0 into μr. Epsilon is equal to ε0 into εr. அப்ப இது எல்லாத்தையும் கண்டு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எனக்கு பாருங்க 1/, நல்ல பாருங்க, μ0 ε0 அப்படின்றது எனக்கு கிடைக்குது. அப்ப 1/μ0 ε0 வெற்றிடத்தில் செல்கின்ற மின்புலம், அதுதான். இப்ப C0 is equal to, இதுதான் 1/√of μ0 ε0. அப்ப μ0 ε0 எடுத்தா C0 divided by √of μr ε0. அப்போ 1/, therefore we can write this as 1/εr μr ε0. எழுதிக்கலாமாப்பா? உடனே என்ன பண்ணலாம், therefore root of μr ε0 is equal to C0 divided by C medium. இது ஒரு 1 mark question. இதுக்கு μr ε0 என்னன்னு எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னா is equal to n. n-னா என்ன அப்படின்னு சொன்னா refractive index. இதெல்லாம் இன்டீரியர் கொஸ்டின். ஓகே, என்ன டவுட் இருக்கா பாருங்க, அவ்வளவுதான். டவுட் இருக்கா? ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது அதையும் சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் ஒன், the amplitude of the magnetic field part of harmonic electromagnetic in the vacuum is V0. ஓகே, இப்போ இன் கேஸ் ஒரு கொஸ்டின்ல பெருமை காந்தப்புலம் V0 is equal to 510 nano Tesla. இருக்கும்போது மின்காந்த அலைகளில் பெரும காந்த புலம் B0 is equal to 510 நானோ டெஸ்லா இருக்கும்போது பெரும மின்புலம்
கால்குலேட் பண்ண சொல்றாங்க. என்ன ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கணும் நீங்களே சொல்லுங்க. பி நாட் கொடுத்துட்டாங்க. 510 நேனோ டெஸ்லா. நேனோ அப்படின்னு சொன்னா 9 5 into 10 to the power of -9 டெஸ்லா கொடுத்துருக்காங்க. இ நாட்டை கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா நீங்களே சொல்லுங்க. C equal to E naught by B naught. Sir. சூப்பர் 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 குட். அப்ப C is equal to E naught divided by B naught. அப்ப B நாட்டை கண்டுபிடிக்கணும். Therefore E naught divided by என்னது B E நாட்டை கண்டுபிடிக்கணும். Therefore E naught is equal to B naught into C. B naught வந்து 510 into 10 to the power of -9 into 3 into 10 to the power of 8. அப்ப 3 into 510 எவ்வளவுப்பா? 1530, sir. 1530 1530 into 10 to the power of -1. அப்ப எவ்வளவு வரும் பாருங்க. 153 நியூட்டன் பர் கூலும். டவுட் இருக்கா? புரிஞ்சதா? இது மாதிரி தான் क्वेश्चंस கேட்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் அடுத்த டைப் क्वेश्चंस எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா இப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னுடைய ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. E is equal to (3.1) cos 3.1 cos 1.8y இது மாதிரி கொடுத்திருக்காங்க. 1.8y plus 5.4 into 10 to the power of 6t I cap அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதாங்க கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல. இதை வச்சுட்டு என்னென்ன கால்குலேட் பண்ணும் அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. நீங்களே ஒவ்வொன்றா நீங்களே கால்குலேட் பண்ணா கூட ஈஸி தான். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் வேவ் லென்த் லாம்டா கண்டுபிடிக்க சொல்றாங்க. செகண்ட் ஒன் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்க. தேர்ட் ஒன் பி நாட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபோர்த் ஒன் இது எந்த டைரக்ஷன்ல போகுது, டைரக்ஷன் ஆஃப் ப்ரோபகேஷன். எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் லாம்டா கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் லாம்டா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? லாம்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? E naught by H. உடனே நம்ம என்ன பண்ணோம்? கோட் சூப்பர். நம்மளுக்கு உடனே என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்மேட்டை அப்படியே நம்ம மாத்திக்க போறோம். ஏற்கனவே இருக்கு இல்லையா? அப்ப E நாட் காஸ் அங்க சைன் சொல்லியிருக்கோம், இங்க காஸ் கொடுத்துருக்கோம். அதனால இது மாற்றம் இல்ல. அப்ப E நாட் காஸ் KY பிளஸ் ஒமேகா டி எழுதிக்கலாமா பாருங்க. கரெக்ட் தானடா? எஸ் சார். இப்ப நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன்.
ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இப்ப லாம்டா கண்டுபிடிக்கணும். இப்ப லாம்டா கண்டுபிடிக்கணும்னா k is equal to 2 pi by lambda. கரெக்ட் தானே? அப்ப lambda is equal to 2 pi by k. அப்ப lambda is equal to 2 pi k. இப்ப என்ன பண்ணலாம்? 2 into 3.14. k எங்க இருக்கு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. k னுடைய மதிப்பு என்ன எடுக்கலாம்னு? 1.8. 1.8 சூப்பர், குட், சூப்பர். 1.8. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது, நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க, இது சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது 3.5 மீட்டர் கிடைக்குது. அடுத்தது வெலாசிட்டி தான், நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் த லைட் தான் தெரியும் இல்லையா? இது வந்து என்னன்னா ஃப்ரீக்வன்சி f. அடுத்தது நாம என்ன பண்ணோம்? அதிர்வெண்ணை கண்டுபிடிக்கணும். அப்ப அதிர்வெண்ணை கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலான்னு கரெக்டா சொல்லுங்க போலாம். அதிர்வெண்ணை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 pi by omega. குட், சூப்பர், சூப்பர். அப்ப அதிர்வெண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi f. ஒமேகா எவ்வளவு இருக்கு பாருங்க. therefore f is equal to omega divided by 2 pi. ஒமேகா எவ்வளவு இருக்கு பாருங்க. ஒமேகா எவ்வளவு இருக்கு பாருங்க. எவ்வளவு? 5.4 into 10 power 6. Okay, 5.4 10 power 6 divided by 2 into 3.14. இதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படின்னு சொன்னா எனக்கு 86 மெகா ஹெர்ட்ஸ் கிடைக்குது. தேர்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கணும்? B0 கண்டுபிடிக்கணுமா? அப்ப B0 கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ஃபார்முலான்னு உனக்கு தெரியலையா? C is equal to E0 divided by B0. கரெக்டா? Yes sir. B0. அப்ப B0 is equal to E0 divided by C. E0 எவ்வளவு? 3.1 sir. Okay, 3.1 divided by 3 into 10 to the power of 8. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுனா எனக்கு 10 நானோ டெஸ்லா கிடைக்கும். இப்ப இதனுடைய டைரக்ஷனை கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல போகுது? ஐ கேப்ல போகுதுன்னு சொல்லியிருக்காங்களா? Yes sir. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு ஐ கேப்ல போகும் பொழுது நம்மளுக்கு தெரியும் இதனுடைய இது என்னன்னா இ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இது கிராஸ் ப்ராடக்ட்ல நம்ம எடுப்போம். இப்ப நம்மளுக்கு இஸ் ஈக்குவல் டு என்னன்றது கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. அப்ப பி எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்னு சொன்னா பி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கே டைரக்ஷன்ல போகுமாப்பா? ஐ டைரக்ஷன்னா எக்ஸ் டைரக்ஷன், அப்ப இது y டைரக்ஷன். அப்ப பி வந்து கே கேப்ல போகும். அப்ப நம்மளுக்கு தெரியும் ஐ கேப் கிராஸ் கே கேப் நம்ம என்ன எழுதலாம்பா? மைனஸ் ஜே கேப்னு எழுதலாமா? வெக்டர் ஃபார்ம் புரிஞ்சுதா இல்லையா? ஐ ஜே கே, ஐ கேப் கிராஸ் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு கே கேப்னு எழுதிப்போம். ஜே கேப் கிராஸ் கே கேப் என்னன்னு எழுதிருப்போம்? ஐ கேப்னு எழுதிருப்போம். கே கேப் கிராஸ் ஐ கேப் என்னன்னு எழுதிருப்போம்? ஜே கேப்னு எழுதிருப்போம். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கு?
கே கேப் கிராஸ் ஐ கேப்னா பிளஸ் ஜேன்னு வரும். ஐ கேப் கிராஸ் கே கேப்னா மைனஸ் ஜே. அப்ப இதனுடைய டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு சொன்னா மைனஸ் ஜே கேப். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது இன்னொரு சின்ன ஒரு கான்செப்டோட முடிச்சிடலாம். எனர்ஜி. அப்ப இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னுடைய எனர்ஜி டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம். எனர்ஜி டென்சிட்டி ஆற்றலினுடைய அடர்த்தி எவ்வளவு இருக்கு? அப்ப ஆற்றலினுடைய அடர்த்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஆமா தானே? ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல என்னென்ன ஃபீல்டு இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய அடர்த்தி எவ்வளவு அப்படின்னு சொன்னா UE is equal to 1/2 எப்சிலான் நாட் E ஸ்கொயர். இதெல்லாம் நம்ம இதுல படிச்சதுதான், அப்படியே எடுத்து எழுத போறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய ஒப்படர்த்தி எவ்வளவு அப்படின்னு சொன்னா is equal to 1/2 P ஸ்கொயர் பை மியூ நாட். அப்ப மொத்த அடர்த்தி எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு சொன்னா UE பிளஸ் UB. அப்ப என்ன பண்ணலாம்? therefore U is equal to, ரெண்டுமே ஒரே சமமா தான் ஆற்றல் ஆனது. இதனுடைய இது நல்லா பார்த்துக்கோ. ஆற்றல் ஆனது எப்படின்னா ஈக்குவலா ஷேர் பண்ணும். ஈக்குவலி ஷேரிங் த எனர்ஜி. equally sharing the energy. ஆற்றல் ஆனது, ஒன் மார்க் கொஸ்டின், ஆற்றல் ஆனது சம பங்கீட்டா வந்து என்ன பண்ணும்? பங்கிட்டு கொடுக்கும். அப்ப எவ்வளவு இருக்கானோ ரெண்டுமே இப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்ப நம்மளுடைய கான்செப்ட் படி UE is equal to UB. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 1/2 எப்சிலான் நாட் E ஸ்கொயர் பிளஸ் 1/2 P ஸ்கொயர் பை மியூ நாட். இதை நான் RMS வடிவத்தில் எழுத போறேன். நல்லா பாத்துங்க, இது கான்செப்ட் பாருங்க. இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா RMS வடிவத்துல எழுத போறேன். RMS வடிவத்தில் அப்படியே எழுதும்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. சப்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் RMS போகுது. நான் டைரக்டா ஃபார்முலா எழுதுறேன். therefore we can write 1/2 எப்சிலான் நாட் E RMS. பாருங்க, தெரிஞ்சுக்குங்க, இங்க E இருக்கிறதுனால இங்க E RMS போடல. இங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ணும் பொழுது இந்த ஃபார்மேட்ல வந்திருக்கு. அதே சொல்லிடுறேன். 1/2 மியூ நாட் என்ன பண்ணலாம்? B RMS ஸ்கொயர். பாருங்க, நல்ல ஃபார்முலா. ரெண்டு, இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. இது எல்லாத்தையும் எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ERMSனா இந்த சப்ஸ்டி தெரியும். What is that? ERMS. ERMS is equal to E0 by √2. IRMS is equal to I0 by √2. அவ்வளவுதான்பா, முடிஞ்சிச்சு. இப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல நம்மளுக்கு தெரியும் UE is equal to UB. அப்ப therefore U is equal to நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? 2 times of UE ன்னு எழுதலாம், இல்லைன்னா 2 times of UB ன்னு எழுதலாம். கரெக்டா? எழுதலாமா? அப்ப U is equal to 2 times of UE. எவ்வளவு இருக்கு பாருங்க? UE எவ்வளவு இருக்கு பாருங்க? 1/2 எப்சிலான் நாட் E ஸ்கொயர். ERMSல எழுதணும் அப்படின்னு சொன்னா therefore U 1/2 என்ன கேன்சல் ஆயிடும். therefore U is equal to நம்ம ஒரு ஃபார்மேட்ல எழுதலாம். 1/2 எப்சிலான் நாட், நல்லா பாருங்க, E நாட் ஸ்கொயர். ஏன்னா இதை என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா எப்சிலான் நாட் E ஸ்கொயர் வடிவத்தில் எழுத போறோம்.
E ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா E RMS ஸ்கொயர். IRMS is equal to 1/√2. அந்த கான்செப்ட் எழுதும் பொழுது எனக்கு E0 ஸ்கொயர்னு கிடைக்கும். நல்லா பாருங்க, E0 ஸ்கொயர். இப்ப பாருங்க, ஃபார்மேட் மாத்திட்டேன். அதே மாதிரி U is equal to 1/2 P0 ஸ்கொயர் divided by mu. இதனுடைய அடர்த்தி, இதனுடைய இன்டென்சிட்டி எவ்வளவு சார் இருக்கும்? ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் முடிச்சுக்கலாம். இதனுடைய இன்டென்சிட்டி எவ்வளவு சார் இருக்கும்? அது அப்புறமா நான் நாளைக்கு பார்த்துறேன். இன்டென்சிட்டி எவ்வளவுனா பவர் பை ஏரியா. ஓகே, இதோட நம்ம இந்த இன்னைக்கு நிறுத்திடுவோம். அவ்வளவுதான். இன்னும் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இருக்கு, இவ்வளவுதான். இதுல நம்மளுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் என்னன்றதை நீங்க இப்படி இவ்வளவுதான். நியூமரிக்கல்ஸ் இப்படிதான் கேட்பாங்க. நான் மீதி இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாம் நான் வந்து லைன் பை லைனா நான் டீச் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் நீ ஒர்க் பண்ணி போயிட்டு அது வீட்டுக்கு போயிட்டு உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய போர்ட் புக், அதாவது சமச்சர் புக் இருக்குல்ல, அந்த புக்கை எடுத்து நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா உனக்கு புரிஞ்சிடும். ஓகே, படிங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் 25 கொஸ்டின்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு எந்த சம்மும் இல்லை. ஒர்க் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு எந்த சம்முமே இல்லை. முதல்ல அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடியதை எடுத்து எழுதுங்க, ஆன்சர்ஸ் எழுதிடுவீங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுல எதனா டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. Thank you, sir.